அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை எதுவுமே பலிக்காது. அதனால தான் இங்கே சங்கீதம் நமக்கு சொல்லப்படுகிறது, பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காராதீங்க. உங்களை நீங்கள் உட்காந்துருக்கிற கேங்கு சர்ச்சாவே கூட இருக்கலாம், ஆனால் அவங்க பேசுகிற வார்த்தைகள் என்ன என்பதே கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் நல்ல வார்த்தை பேசுனீங்கன்னா யாருக்கும் உங்களை பிடிக்காது, உங்களை வெறுத்துருவாங்க. பரவாயில்ல, நீ போய் தனியாக போய் உட்காருங்க. ஃபஸ்ட்டு தனியாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. உன்னால் உன்னை குறித்து யோசிக்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லை. இது சத்துரு உனக்கு கொண்டு வருகிற பொல்லாங்கு. நான் என்னை குறித்து எப்போ யோசிப்பேன்? நான் உட்காந்து, ஆண்டவரே என் வாழ்க்கை ஏன் அப்படி இருக்குது, இதெல்லாம் எப்போ நடக்கும்? தனிமையாக இருக்கும்போது நீ உன்னை குறித்து யோசிக்கும் போது தானே வரும். நீ தான் தனியாகவே இருக்கிறதுக்கு தயாராக இல்லையே. எனக்கு தனியாக இருந்தால் பயமாக இருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குதுன்னு அர்த்தம். இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல இருக்கிறதுக்கு பயமாக இருக்குதுன்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, என் வாழ்க்கையில் பாவம் இருந்தால் அப்படி இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களை கூப்பிடுகிறது உங்களை அடிப்பதற்காக அல்ல, உங்களை சீர்திருத்தி உங்களை இன்னும் உன்னதமான மற்றவர்கள் மதிக்கத்தக்க ஒரு மனிதனாய் மாற்றுவதற்காக. ஹல்லேலூயா. அநேகர் தன்னுடைய இருதயத்தில் பெரிய பொல்லாங்காய், பெரிய ஒரு ரவுடியாய், பெரிய பெரிய பாவத்தில் இருந்தவங்க எல்லாம் மாறினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவங்க ஒரு தனிமைக்குள்ளே போனாங்க. ஹல்லேலூயா. ஒன்று சரீர பிரகாரமாய் தனிமையில் போயிருப்பாங்க, இல்லை ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஜெயிலில் போய் எத்தனை பேர் மாறி இருக்காங்க தெரியுமா?